காத்தலும் காத்த வகுத்தலும் அல்லது அரசு. ஒரு சிறந்த அரசாங்கத்தினுடைய கடமை என்பது திட்டங்களை கூடிய அந்த பொதுமக்களை சென்றடையும் வண்ணம் செயல்படுத்துவது. அதற்கேற்றார் போல் செயல்படுகின்றக்கூடிய உயரிய சிகிச்சை மேல்தட்டு மக்களுக்கு மட்டுமல்ல, அடித்தட்டு மக்களுக்கும் அந்த சிகிச்சைகளை சென்றடைய வேண்டும் என்கின்ற உயரிய நோக்கத்தோடு இன்று மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் கீழ் நலம் காக்கும் ஸ்டாலின் என்கின்ற ஒரு சிறப்பு மருத்துவ முகாமானது இன்று நம்முடைய நரிக்குடி மருதுபாண்டியரை 800க்கும் மேற்பட்ட பயனாளிகள் வருகை புரிந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு அனைவருக்கும் தரமான சிகிச்சைகள் அளிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையிலே இந்த முகாமினை வரவேற்கும் முதத்தான் மரியாதைக்குரிய மாவட்ட சுகாதார அலுவலர் அவர்களை வரவேற்புரை நல்கிற ஒரு முகாமிற்கு வருகை புரிந்து நமது விழா பேருரையாற்றி நலத்திட்ட உதவிகள் வழங்க உள்ள மாண்புமிகு நிதி மற்றும் சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். தலைமையை ஏற்றுள்ள மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை மாண்புமிகு நிதி சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றம் துறையின் அமைச்சர் அவர்களே, மதிப்புக்குரிய டிடி ஹெல்த் டீன் இந்த ஸ்பெஷல் ஹெல்த் ப்ரோக்ராம் நம்ம மாவட்டம் முழுவதும் மொத்தமாக 36 கேம்ப்ஸ் நடைபெறுகிறது. இதில் 6வது கேம்ப் முடித்து 5 கேம்ப் முடிச்சு இது 6வது கேம்ப்பு. ஸோ நம்ம அமைச்சரவருக்கும் மாவட்ட நிர்வாக மற்றும் பொதுமக்கள் சார்பாக நான் நன்றியை தெரிவித்துக்கிட்டேன். நன்றி சார். அடுத்ததாக விருந்தினர்களை கௌரவிக்கும் நிகழ்வாக சால்வேன். எண்ணத்திலே உருவாகி இன்றைக்கு நம்முடைய நாட்டு மக்களுடைய நலன் காக்கக்கூடிய ஒரு மாபெரும் திட்டமாக உருவாகி இருக்கக்கூடிய நலம் காக்கும் ஸ்டாலின் என்கின்ற இந்த அற்புதமான மருத்துவ முகா நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய பணிவான இருகரம் கூட்டிய வணக்கத்தை நான் தெரிவிக்க விரும்புகிறேன். நலன் காக்கும் ஸ்டாலின் என்கின்ற இந்த மாபெரும் மருத்துவ முகாம் இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய முத்தான திட்டங்களிலே ஒன்றாக அமைந்து தமிழ்நாட்டிலே கடைக்கோடிகளில் இருக்கக்கூடிய பெட்டி தொட்டிகளில் இருக்கக்கூடிய எல்லோரையும் சென்று சேர்ந்து அவருடைய நாடி துடிப்பை உணர்ந்து ஒவ்வொருவருடைய நலனையும் காக்கக்கூடிய ஒரு திட்டமாக இன்றைக்கு பரிணமித்திருக்கிறது. 4.5 ஆண்டு காலம் இந்த ஆட்சி நிறைவு செய்திருக்கிறது. இந்த ஆட்சியில் நம்முடைய நாட்டு மக்களுக்கு தேவையான நலத்திட்டங்கள், குறிப்பாக பார்ப்பேன் என்று சொன்னால் படிக்கக்கூடிய கல்வி, நம்முடைய சுகாதாரத்தை பேணி காக்கக்கூடிய இந்த மருத்துவம், இந்த இரண்டிலும் மிகப்பெரிய ஒரு பாய்ச்சலை நம்முடைய தமிழ்நாடு அரசு மேற்கொண்டிருக்கிறது. எத்தனையோ முகாம்கள் நடக்கலாம். ஆனால் நான் இந்த முகாமை பார்க்கின்ற போது இங்கிருந்து கண்ணுக்கட்டிய தூரம் வரை நரிக்குடியினுடைய பகுதியில் மட்டுமல்ல, இந்த ஒன்றியத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் இருந்தும் இந்த முகாமை பயன்படுத்திக் கொள்வதற்காக ஏராளமான பொதுமக்கள் தாய்மார்கள் இங்கே குழுமி இருக்கக்கூடிய காட்சியை நான் பார்க்கிறேன். உங்களுடைய ஏகோபித்த இந்த ஆதரவும் வரவேற்பும் தான் இந்த முகாம்களுடைய இந்த நலன் காக்கும் ஸ்டாலின் என்கின்ற திட்டம் ஒரு மாபெரும் வெற்றி திட்டமாக இன்றைக்கு மக்களாலே வரவேற்கப்பட்டிருக்கிறது என்பதற்கு இந்த முகாம் ஒரு நல்ல உதாரணம். மாவட்ட ஆட்சித்தலைவர் சொன்னதைப் போல 30க்கும் மேற்பட்ட முகாம்களை நாம் நடத்த இருக்கிறோம். இது 6வது முகாம் என்று சொன்னால் ஒவ்வொரு முகாம்களிலும் மக்களுடைய நலத்தை அறிந்து அவர்களுக்கு உரிய சிகிச்சைகளை வழங்கக்கூடிய, அது உரிய பயன்களை வழங்கக்கூடிய ஏறத்தாழ 15க்கும் மேற்பட்ட துறையினுடைய வல்லுநர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். இந்த முகாம்களுடைய சிறப்பு என்னவென்று கேட்டால், துறையினுடைய வல்லுநர்கள், ஸ்பெஷலிஸ்ட் என்று சொல்லக்கூடியவர்கள் 15 துறைகளுக்கு மேலாக இங்கே இருக்கிறார்கள்.
ஆர்த்தோபெடிக் என்று இருக்கிறார்கள். உங்களுடைய உடல் முழு பரிசோதனை எக்ஸ்ரே எடுக்க வேண்டும் என்றால் அது இங்கேயே எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஆக நீங்கள் விருதுநகருக்கோ அருப்புக்கோட்டைக்கோ வேறு இடங்களுக்கோ மானாமதுரைக்கோ பக்கத்திலே பரமக்குடிக்கோ போய் அங்கே இருக்கக்கூடிய மருத்துவமனைகளிலே கிடைக்கக்கூடிய இந்த வசதிகள் இன்றைக்கு நம்முடைய நரிக்குடியிலே, நம்முடைய கிராம பகுதியிலே, நம்முடைய பள்ளியிலேயே இன்றைக்கு இந்த முகாம்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதை பயன்படுத்திக் கொள்வதன் மூலமாக உங்களுக்கு இங்கே கிடைக்கக்கூடிய வசதிகள், இங்கே உங்களுக்கு செய்ய வேண்டிய மருத்துவ முறைகள், அதையும் தாண்டி ஏதேனும் உங்களுக்கு மேலும் சிறப்பு சிகிச்சைகள் தேவைப்படும் என்று சொன்னால் அது குறித்தும் மேலே இருக்கக்கூடிய மருத்துவ சிகிச்சைகளுக்கு உடனடியாக உங்களை ரெஃபர் செய்து அதையும் கொடுக்கக்கூடிய ஒரு மாபெரும் திட்டம் இந்த திட்டம். மருத்துவத்துறையிலே இன்னுயிர் காப்போம், மக்களை தேடி மருத்துவம், நம்மை காக்கும் 48 என்று ஏராளமான திட்டங்கள். இந்த திட்டங்கள் வாயிலாக இன்றைக்கு கோடிக்கணக்கான மக்கள் பயன்பெறுகிறார் என்று சொன்னால் இந்த திட்டங்களுக்கெல்லாம் ஒரு வைர கிரீடம் நீங்கள் சூட்டுவீர்கள் என்று சொன்னால் அந்த வைர கிரீடத்திலே இருக்கக்கூடிய அந்த மணி மகுடத்திலே மிளிரக்கூடிய மாபெரும் வைரக்கல்லாக இந்த நலம் காக்கும் ஸ்டாலின் முகாம் இன்றைக்கு அருமையாக வந்திருக்கிறது. நாங்கள் பல இடங்களிலே பார்க்கிறோம். தமிழ்நாட்டின் பல இடங்களுக்கு செல்கிற போது எங்கள் காதுகளுக்கு வரக்கூடிய செய்திகள், இந்த நலன் காக்கும் ஸ்டாலின் முகாம் இன்றைக்கு மக்களுடைய ஏகோபித்த பாராட்டை பெற்றிருக்கிறது, வரவேற்பை பெற்றிருக்கிறது. அப்படி என்று சொன்னால் மக்களுக்கு நம்பகமான திட்டங்களை தருவதில் இந்தியாவில் நம்பர் 1 முதலமைச்சர் என்கின்ற வகையிலே நம்முடைய முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார். இந்த திட்டத்தை நீங்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த திட்டம் நடைபெறக்கூடிய இடங்களுக்கு நீங்கள் வருவீர்கள் என்று சொன்னால், உதாரணமாக மாற்றுத்திறனாளிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு அட்டைகள் வழங்கக்கூடியது, அவர்களுக்குரிய சர்டிபிகேட்கள் கொடுக்க வேண்டியது, அதே போல உங்களுக்கு ஏதேனும் நோய்கள் இருந்தால் அதை கண்டறிந்து அவற்றுக்கான உரிய சிகிச்சைகளுக்கான பரிந்துரைகளை மேற்கொள்வது என்று அற்புதமாக அனைத்து திட்டங்களும் ஒன்றாக ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த முகாம்கள் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறது. எனவே அவற்றை நீங்கள் சரியான முறையிலே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இதை மிகப்பெரிய அளவிலே நல்ல முறையில் ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய நம்முடைய மருத்துவத்துறையினுடைய அனைத்து அதிகாரிகள், அவர்களுக்கு உடனிருந்து பணியாற்றிருக்கக்கூடிய ஊராட்சி துறையாக இருந்தாலும், சமூக நலத்துறையாக இருந்தாலும், வருவாய்த்துறை போன்ற துறைகளாக இருந்தாலும், இவற்றை முற்றிலுமாக ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகத்தின் தலைமை பொறுப்பேற்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர் உள்ளிட்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் நான் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கிட்டு வசந்தா தேவி, சுமதி, வெண்ணிலா,
ஒவ்வொரு கேமரா 150 அரௌண்ட்ல பீடியாட்ரிக் அல்ட்ராசவுண்ட் எக்ஸ்ரே எல்லாமே எம்ஐ கேசஸ் இல்லைண்ணே